காந்தி கிருஷ்ணா அவர்களே, தயாரிப்பாளர்களே, விடை கொண்டு போன தம்பி ஜி.வி. பிரகாஷ் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் மேன்மைக்குரிய கலைஞர்களே, நாயகன் அவர்களே, நாயகி அவர்களே, துணை கதாபாத்திரங்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடக உறவுகளே, கலைத்துறையின் முன்னணி முகங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்பெல்லாம் நிறைய வெற்றி விழாக்கள் நிகழ்த்தி கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் கேடயங்கள் வழங்குவார்கள். அது ஒரு காலம். அந்த காலத்தில் அதுதான் ஒரு திரைப்படத்தின் கொண்டாட்டம். நான் நடிகர்களை, நடிகைகளை, தொழில்நுட்ப கலைஞர்களை திரையுலகில் அதிகம் சந்திக்காதவன். எனக்கு அதற்கு வாய்ப்பே இல்லை. நான் பாட்டு எழுதிய பல நடிகர்களையும், என் பாடலை பாடிய நடிகைகளையும் பல பேரை நான் பார்த்ததில்லை. சில பேரை பார்த்திருக்கிறேன் என்றால் அது அந்த வெற்றி விழா மேடையாகத்தான் இருந்தது. இப்போது அது மாறிவிட்டது. அந்த கொண்டாட்டத்தை இப்போது பாடல்களின் வெளியீட்டு விழாக்கள் மட்டுமே நடத்தி காட்டுகின்றன. இது ஒரு கொண்டாட்டம். நம்மை நாம் அறிமுகம் செய்து கொள்வதற்கும், நம்மை நாம் நலம் விசாரித்துக் கொள்வதற்கும், ஓ இவர்தான் அவரா என்று புரிந்து கொள்வதற்கும் இந்த மேடை பயன்படுவதாக நான் நினைக்கிறேன். இந்த மேடையை கூட்டிய நண்பர் காந்தி கிருஷ்ணாவுக்கு என் வாழ்த்துக்கள். எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசலாம் என்று தொகுப்பாளர் எனக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். அது உங்களை எவ்வளவு பாதிக்கும் என்பது அதனால் அவர் கொடுத்த சுதந்திரத்தை இந்தியாவின் சுதந்திரம் போல் நான் தப்பாக பயன்படுத்த மாட்டேன்.